எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். ரீசென்ட்டா என் ஃபேமிலியோட டின்னர் போயிருந்தேன். ஒரு ஹோட்டல்ல, ஒரு ரெஸ்டாரண்ட்ல. நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பக்கத்துல ஒரு பெரிய டேபிள். அங்க வந்து ஒரு பெரிய ஃபேமிலி வந்து உட்கார்ந்தாங்க. 15 பேர் இருப்பாங்க. எல்லாரும் ரொம்ப ஹேப்பியா, எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்க. அதுல அந்த டின்னர் குடுக்குறாரு இல்லையா? அவரு ஏதோ ட்ரீட் போல. நான் வந்து நல்லா சம்பாரிச்சுட்டேன் இந்த தடவ. பயங்கரமான ப்ராஃபிட். அதுக்காக உங்க எல்லாருக்கும் நான் ட்ரீட் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு, ஃபுட்ட வேற ஆர்டர் பண்ணி எல்லாருக்கும் குடுக்குறாரு. எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாப்பாட்ட. ஏற்கனவே அங்க சர்வன்ட்ஸ்லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் இவங்க வீட்ல வேல பார்க்கக்கூடிய மெய்டையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. வேலைக்கார அம்மாவையும் கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சர்வன்ட்ஸோட இந்த அம்மாவும் எல்லாருக்கும் சர்வ் பண்றாங்க. 15 டிஷ் எல்லாரோட பிளேட்லயும் அப்படி இப்படி வைக்கிறாங்க. "வச்சுட்டேல்ல கிளம்பு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அம்மா போயிடுறாங்க. அவங்கள பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது ஷி இஸ் டயர்ட். அவங்களுக்கு பசிக்குது அப்படின்னு தெரிஞ்சது. இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லாருமே பசியோட இல்ல. அவங்க வந்து ஒரு மாரி ஹேப்பியா இருக்காங்க. இவர் வாழ்க்கையில இவருக்கு ஏதோ சந்தோஷமான ஒரு நிகழ்வு வந்திருக்கு, நடந்திருக்கு. அதனால இவர் ட்ரீட் குடுக்குறாரு. உறவுக்காரங்களுக்கு குடுக்குறாரு. தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அல்ஹம்துலில்லாஹ் அது குடுக்கணும். அதுவும் நன்மையான ஒரு விஷயம் தான். ஆனா, பசிச்சவங்களுக்கு குடுக்கறது முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கங்க. நல்லா இருக்கிறவங்களுக்கு மருந்து தேவையில்ல. நோயாளிகளுக்கு தான் மருந்து தேவை. உங்க வெற்றிய இருக்கிறவங்களோட கொண்டாடுறத விட, இல்லாதவங்களுக்கு குடுத்து கொண்டாடுங்க. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.